பரலோகத்தில் தேவனுக்கு இணையாக அமர்ந்திருக்கும் அந்த 24 பேர் தேவ தூதர்களா மனிதர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 4 உடைக்கும் மாபெரும் ரகசியம். 24 சிம்மாசனங்களும் தங்க கிரீடங்களும் தேவனை சுற்றி உட்கார்ந்திருக்கும் அந்த மர்ம நபர்கள் யார்? மனித மூளையை உலுக்கும் அசைக்க முடியாத உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். பரலோகத்தில் தேவனுக்கு சமமாக அமர்ந்திருக்கும் அந்த 24 மூப்பர்கள் யார்? அவர்கள் தேவதூதர்களா? பைபிள் உடைக்கும் அதிர்ச்சி ரகசியம். பரலோகம் சர்வ வல்லமையுள்ள தேவன் வீட்டிருக்கும் மாபெரும் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவியானவராலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு மனித சரித்திரத்திலேயே இதுவரை யாரும் கண்டிராத ஒரு பதபதைக்கும் தரிசனத்தை காண்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கும் அந்த மாபெரும் சிங்காசனத்தை யோவான் பார்க்கிறார். அங்கிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்படுகின்றன. ஆனால் இந்த பிரம்மாண்டமான சிங்காசனத்தை சுற்றி பார்த்த யோவானின் இரத்தம் அப்படியே உறைந்து போகிறது. ஏனென்றால் அங்கே ஒரு மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:4. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்ததை கண்டேன். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நடுக்கத்தோடு தேவதூதர்கள் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் இந்த 24 நபர்கள் மட்டும் எப்படி தேவனுக்கு சமமான சிங்காசனங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தலையில் எப்படி ராஜாவிற்குரிய தங்க கிரீடம் எப்படி வந்தது? அந்த மர்மமான 24 பேர் யார்? அவர்கள் ஏதேனும் விசேஷமான தேவதூதர்களா? இல்லை பரலோகத்தின் அதிபதிகளா? இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையோ தத்துவமோ இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து பரலோக நீதிமன்றத்தில் வீற்றிருக்கும் அந்த 24 மூப்பர்களின் அசைக்க முடியாத ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். அநேகர் இந்த 24 மூப்பர்களை பார்த்து அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் தேவ தூதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கணக்கு போடுகிறார்கள். இது 100% மாபெரும் தவறான உபதேசம். வேதாகமத்தை ஆழமாக ஆராய்ந்து பாருங்கள். தேவதூதர்கள் என்றைக்கும் சிம்மாசனத்தில் உட்காரவே மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்வதற்காக நிற்பவர்கள் அல்லது பறப்பவர்கள் மட்டுமே. எபிரேயர் 1:13 பைபிள் ஆணித்தரமாக கேட்கிறது, நான் உன் சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பரிசத்தில் உட்கார் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இல்லவே இல்லை. தேவ தூதர்களுக்கு உட்காரும் உரிமையோ சிம்மாசனமோ கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த 24 பேர் தலையிலும் பொன்முடி இருப்பதாக யோவான் சொல்கிறார். பைபிளின் ஒரிஜினல் கிரேக்க மொழியில் இதற்கு ஸ்டெபனோஸ் என்று பெயர். அதாவது ஒரு மாபெரும் யுத்தத்தில் ஜெயித்தவர்களுக்கு கொடுக்கப்படும் வெற்றியாளனின் கிரீடம். தேவதூதர்கள் பூமியில் மனிதர்களைப் போல பாவம், பிசாசு, மாம்சம் இவற்றுடன் போராடி ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியானால் யாருக்காக ஜெயிக்காத கிரீடத்தை தேவதூதர்கள் எப்படி அணிய முடியும்? ஆகவே இந்த 24 பேர் தேவதூதர்கள் இல்லை என்பது 100% உறுதியாகிவிட்டது. அப்படியானால் அவர்கள் யார்? இந்த 24 நபர்கள் மனிதர்கள் தான் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆவது அதிகாரம் அப்பட்டமாக உடைக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த மாபெரும் 7 முத்திரைகள் தரித்த புஸ்தகத்தை வாங்கும்போது இந்த 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கலச்சி பாதத்தில் வைத்துவிட்டு ஒரு புதிய பாட்டை பாடுகிறார்கள். அந்த பாட்டின் வரிகளை கூர்ந்து கவனியுங்கள், உங்கள் சிலிர்ப்பை அடக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. நன்றாக கவனியுங்கள். தேவதூதர்களுக்கு பாவம் கிடையாது, ஆனால் அவர்களுக்கு மீட்பும் கிடையாது. அந்த தேவதூதனும் இயேசுவை நீர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டீர் என்று பாடவே முடியாது. ஆனால் இந்த 24 மூப்பர்கள் என்ன பாடுகிறார்கள்? உலகத்தின் சகல பாஷைகளிலிருந்தும் தேசங்களிலிருந்தும் எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவினீர் என்று பாடுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் வேறு யாருமல்ல, அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மாபெரும் சபையின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகள். இப்போது ஒரு மாபெரும் கேள்வி எழுப்புகிறது. சபை அங்கே இருக்கிறது என்றால் கோடிக்கணக்கான மக்கள் அல்லவா இருக்க வேண்டும்? ஏன் சரியாக 24 மூப்பர்கள் மட்டும் அந்த சிம்மாசனத்தில் இருக்கிறார்கள்? ஏன் 20 அல்ல? ஏன் 30 அல்ல? இதற்கு விடை பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜாவின் சரித்திரத்தில் ஒளிந்திருக்கிறது. 1 நாளாகமம் 24ஆவது அதிகாரத்தில் தாவீது ராஜா தேவாலயத்தில் ஆராதனை செய்வதற்காக ஆசாரியர்களை பிரித்து வரிசைப்படுத்துகிறான். அங்கே லட்சக்கணக்கான ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தேவாலயத்திற்குள் போக முடியாது. அதனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? ஒட்டுமொத்த ஆசாரியர்களையும் சரியாக 24 வகுப்புகளாக பிரித்தான். இந்த 24 வகுப்பின் தலைவர்கள் தேவாலயத்திற்குள் போனால் ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான ஆசாரியர்கள் உள்ளே போவதற்கு சமம்.
அதே போல பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையின் அஸ்திவாரமாகிய 12 அப்போஸ்தலர்கள், பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பரிசுத்தவான்களையும் பிரதிநிதிப்படுத்தும் அந்த மாபெரும் ஆவிக்குரிய தலைவர்கள் தான் இந்த 24 மூப்பர்கள். பைபிளின் கணிதம் ஒருபோதும் தப்பாது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் எந்த காலத்தை குறிக்கிறது தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் நடக்கும் மாபெரும் காட்சி. ஆம், உலகத்தின் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட கொடூர உபத்திரவம் ஆரம்பிக்கும் முன்பாகவே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உண்மை கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுகிறார்கள். அதனால்தான் அந்த 24 மூப்பர்கள், அதாவது சபை, அங்கு வெண் வஸ்திரத்தோடு நீதியினால் தங்களை அலங்கரித்து நிற்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இயேசு என்ன வாக்கு கொடுத்தார்? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஒரு காலத்தில் பிசாசின் அடிமைகளாய் பாவத்தில் கிடந்த சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இயேசுவின் இரத்தம் பரலோகத்தில் அத்தனை மாபெரும் சிம்மாசனங்களையும் பொன்முடிகளையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அருகில் உட்கார்ந்து உலகை நியாயந்திருக்க போகும் அந்த 24 மூப்பர்களின் கூட்டத்தில் சபையாகிய நாமும் இருக்க போகிறோம். இதுதான் பைபிள் உடைக்கும் 100% அசைக்க முடியாத ரகசியம். பரலோகத்தில் உள்ள 24 மூப்பர்கள் யார் என்ற அந்த பதபதிக்கும் மாபெரும் ரகசியத்தை நாம் பார்த்தோம். ஆனால் அதே தேவனுடைய சிம்மாசனத்தின் நடுவிலும் அதை சுற்றிலும் மனித மூளையை அதிர வைக்கும் இன்னும் 4 விசித்திரமான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பைபிள் 4 ஜீவன்கள் என்று அழைக்கிறது. இந்த 4 பேருக்கும் முன்னும் பின்னும் உடல் முழுவதிலும் கண்கள் நிறைந்திருக்கின்றன. ஒருவனுக்கு சிங்கத்தின் முகம், இன்னொருவனுக்கு காளையின் முகம், மூன்றாமவனுக்கு மனித முகம், நான்காமவனுக்கு கழுகின் முகம். அவர்களுக்கு தாலா 6 சிறகுகள் இருக்கின்றன. அவர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பரிசுத்தர் 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 என்று முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். உடல் முழுவதும் கண்களை கொண்ட அந்த விசித்திரமான 4 ஜீவன்கள் யார்? அவர்கள் அங்கே ஏன் நின்று கொண்டிருக்கிறார்கள்? அடுத்த வீடியோவில் பரலோகத்தின் மாபெரும் பாதுகாப்பர்களான இந்த 4 ஜீவன்களின் பதபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.